கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் மிக அற்புதமாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை உருவாக்கினது மாத்திரம் இல்லாமல் அவருடைய சித்தத்தை நமக்கு அறிவித்து அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பி அவருடைய ஆவியானுடைய பலத்தோடு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. நாம் எவ்வளவு பெரிய வல்ல காரியங்களை நாம் செய்தாலும் துதியும் கனமும் மகிமையும் ஜீவனுள்ள தேவன் ஒருவருக்கே மாத்திரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சாராம்சத்தை உள்ளடக்கின பாடலை பாடின மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு மிக நேர்த்தியான ஒரு சாட்சியையும் சகோதரி அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கடைசி கால ஊழியத்தை இப்படிப்பட்ட உற்சாகமான விசுவாச பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதில் குறிப்பாக தாம்பரம் விசுவாச பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக எடுத்துக்கொள்ளும் பிரயாசங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது தியானிக்க வேண்டும் என்று சிந்தித்து இன்றைக்கு காலையில் நிறைய 3 டாப்பிக்கில் நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் சற்று நேரம் வருகிறதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சர்மனை பவர் பாயிண்ட்டாக நான் போட்டேன். ஒருவேளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நீங்கள் கேட்கிற இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, உம்முடைய அன்பு கரத்தினாலே எங்களை இம்மட்டுமாக நீர் தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வருகிற மேன்மைக்காக மீண்டுமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்கள் பேசுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை பரலோகத்திலிருந்து நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறதற்கு எவ்வளவேனும் நான் பாத்திரன் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் இதோ உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படட்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வாலிபரான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய படிப்பை முடிச்சுட்டு அவர் முதல் விசையாக தன்னுடைய ஊழியத்தை துவங்கின ஆரம்ப நாட்களிலே அவர் அதிகமான நேரம் பிரசங்கம் ஆயத்தம் செய்கிறதற்கு வேதாகமத்தையும் பல புத்தகங்களை படித்து அவர் ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளிலே பிரசங்கிப்பார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட சபை விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப உற்சாகமடைந்து அவரை புகழ ஆரம்பித்தார்கள். அவரை புகழ ஆரம்பித்ததும் இந்த வாலிபனான ஊழியக்காரனுக்கு என்ன நேரிட்டது என்றால், ஒரு வகையான மேட்டிமை அவருக்குள்ளாக வளர ஆரம்பித்தது. இதை யார் கவனிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா, சபையின் மூப்பர். அவர் ரொம்ப தாழ்மையான மனிதன். எல்லா துதியும் கனம் மகிமை யாருக்கு தான்? ஜீவனுள்ள தேவனுக்கே என்று சொல்லி நம்பி வாழ்கிற அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சபை மூப்பர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் இந்த ஊழியக்காரரை தனியாக அழைத்து, போதகரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இயேசு இந்த உலகத்திலே இருந்தபோது அவருக்கு புகழ்ச்சி கிடைத்தது. அதில் குறிப்பாக அதிகமான புகழ்ச்சி அவருக்கு எப்போ கிடைத்தது என்றால், அவர் அந்த கோவேரி கழுதையின் மேல் இதோ இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் பவனி வந்தபோது அநேகர் அவரை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள். அந்த புகழ்ச்சியை அந்த கழுதை தனக்கு என்று நினைத்ததா என்று அவரிடத்தில் கேட்டபோது இந்த போதகருக்கு வேண்டிய ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அந்த நாள் துவங்கி அவர் தேவனை மகிமைப்படுத்தவும் தன்னை தாழ்த்தவும் பழகி கொண்டார். இந்த மாலை வேளையில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தியானிக்க போகிறது ஒரு சின்ன ஓமானம் தான். அது எங்கே இருக்கு அப்படின்னா, லூக்காவின் சுவிசேஷ புத்தகம். நம்முடைய சபை மூப்பர் ஏற்கனவே அதை வாசித்தார்கள். அதில் 7வது வசனத்திலிருந்து 9வது வாக்கியம் வரைக்கும் ஒரு 3 கேள்விகளை ஆண்டவர் அவருடைய சீஷர்களிடத்திலே கேட்கிறார். இப்போ இந்த கேள்வியை நாம் படிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? 7வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம், பெண்கள் பகுதியிலிருந்து. சரி. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது, இப்போ ஆண்டவர் இங்கே யாரை சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வேலைக்காரன், ஆங்கிலத்தில் ஸ்லேவ் என்று சொல்வோம். ஒரு அடிமையுடைய வேலை என்ன அப்படின்னா, எஜமான் கொடுக்குற எல்லா வேலையும் என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். அது அவன் மேல் விழுந்த கடமை என்று பார்க்கிறோம்.
அவர் சின்சியராக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் திரும்பி வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி, தொடர்ந்து படிங்க, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று சொல்வானோ? பதில் என்ன? சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? இதை நம்ம பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டத்திலேயே படிப்போமே. ஏன் சொல்ல மாட்டார் அப்படின்னா, எஜமான் சாப்பிடாம யார் சாப்பிடக்கூடாது? வேலைக்காரன் சாப்பிடவே கூடாது. முதல்ல எஜமான் சாப்பிட்ட பிறகு தான் யார் சாப்பிட முடியும்? வேலைக்காரன் சாப்பிட முடியும். இப்போ இந்த முதல் கேள்விக்கு பதில் என்ன? இல்லை. சரிங்களா? சரி, அடுத்து அந்த வாக்கியத்தை தொடர்ந்து வாசிப்போம். 8வது வாக்கியம். ஓகே, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு, அப்படின்னா எஜமானுக்கு முன்னாடி பணிவா இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதற்காக அவன் என்ன பண்ண வேண்டும்? அறை கட்டி கொண்டு, சரி, நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய். சரி, இதுக்கு என்ன பதில்? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே எஜமான் இப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு நீ வந்திருக்க, வேலை செய்யணும், நான் சாப்பிட்டு குடித்த பிறகு அப்புறம் ஒருவேளை மீதி இருந்தால் நீ என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். இதற்கான பதில் ஆமாம். சரிங்களா? அடுத்து 9வது வாக்கியம். இந்த வாக்கியத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி, தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக. சரி, நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செஞ்சப்பா, கரெக்டாக செஞ்சுட்ட, அதனால சரி நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி எஜமான் யாராச்சும் சொல்லுவாங்களா? இந்த உலகத்தின் எஜமான்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த ஓமானத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் பதவியை பெறுகிற எந்த மனிதர்களும் சரி, அல்லது ஒரு மேலான ஸ்தானத்தில் இருக்கிற மனிதர்கள் தனக்கு கீழாக இருக்கிறவர்களை அப்படியே கீழாகவே வைத்து அதிகாரத்தை பயன்படுத்தி வாழ்கிறது இந்த உலகத்தின் இயல்பாக இருக்கிறது. ஆமாம் தானேங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பாடம் எங்கே இருக்கு அப்படின்னா, 10வது வாக்கியம் தான். இந்த 10வது வசனத்தை தான் இன்றைக்கு சற்று நேரம் விரிவாக நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த 10வது வாக்கியத்தை இங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியே நீங்களும்னா இங்கே யாரு? அவருடைய சீஷர்களாகிய நீங்களும் நானும் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட யாவையும் செய்த பின்பு நம்ம என்ன பண்ணணுமா? நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரரு? ரொம்ப பிரயோஜனமானவர்கள்னு சொல்லணுமா? நிறைய நேரத்தில் நம்ம சில காரியங்களை நாம் பாடல் பாடும் பொழுதோ, அல்லது பிரசங்கத்தை ஏறெடுக்கும் பொழுதோ, அல்லது திருச்சபையிலே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மை குறித்து மேன்மையாக நினைக்கிறது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை தான் அவருடைய சீஷர்களுக்கு இங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். இதை ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஆங்கிலம் தெரிந்தவர்கள், அன்வர்தி. யூஸ்லெஸ்னா ரொம்ப ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. அன்வர்தி அப்படின்னா தகுதி இல்லாதவன். சரிங்களா? தகுதி இல்லாதவன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு ஏதோ பெரிய தகுதியெல்லாம் இருந்ததுனால நம்மளை ஆண்டவர் அழைக்கவில்லை. நாம் தகுதியில்லாத பாத்திரங்களாக இருந்தது நிமித்தமாகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் செய்து முடித்த பிறகு இங்கே ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்கள், செய்ய வேண்டிய என்னதான்? ஆமாம், 10 கட்டளையை நம்ம கை கொண்டாலும் சரி, நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த 28 மூல உபதேசங்களாக இருந்தாலும் சரி, எதை நாம் நிறைவேற்றினாலும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எனக்கு கட்டளையிட்ட அந்த கடமையை மாத்திரம் நாங்கள் என்ன பண்ணோம்? செய்து முடித்தோம். இல்லை, முதல்ல ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் பெருமிதம் படுகிறதற்கு எங்கேயும் என்ன கிடையாது, இடமே கிடையாது. there is no ground for pride. ஏன் அப்படின்னா, இந்த ஊழியம் எல்லாமே முழுமையாக இயேசுவினுடைய எதனால் உண்டாயிருக்கிறது? அவருடைய கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையினால் ஆண்டவர் சகலத்தையும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதலால் நாம் இங்கே மேன்மை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு அம்மா ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இனிமையான குரல்.
அந்த அம்மா பாடலை எல்லாம் பாடி முடிச்சுட்டு உட்காரும்பொழுது எப்பவுமே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தையை அந்த அம்மா அமைதலாக சொல்கிறத கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, க்ளோரி டு காட். இந்த வார்த்தையை இவங்க அடிக்கடி சொன்னதுனால பக்கத்தில் இருந்தவங்க ஒரு நாள் கேட்டாங்க, என்னங்க எப்பவுமே நீங்கள் பாடிட்டு எப்பவுமே என்ன சொல்கிறீங்க, மகிமை ஆண்டவருக்கே என்று நீங்கள் சொல்கிறீங்களே, இது என்ன உங்களுக்கு ஆண்டவர் தாழ்ந்து கொடுத்துருக்கிறாரு, அப்போ உங்களுக்கு இதில் பங்கு இல்லையா என்று சொல்லும்பொழுது அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம், என்னுடைய அதாவது லங்ஸ் நுரையீரல்ல ஆண்டவர் எதை கொடுத்துருக்கிறாரு, சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். என்னுடைய இருதயம் துடிக்கிறபடினால் நான் ஆண்டவரை துதித்து என்ன பண்ணுறேன், பாடுகிறேன். அந்த ஜீவனையும் அல்லது அவருடைய சுவாசத்தை எனக்குள்ளாக இருந்து ஆண்டவர் எடுத்து போடுவாரே என்றால் என்னால் என்ன பண்ண முடியாது, பாட்டு பாட முடியாது. ஆதலால் எனக்குள்ளாக அந்த சுவாசத்தை கட்டளையிட்ட ஜீவனுள்ள தேவனுக்கு என்னாலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொன்னார்களாம். இன்றைக்கு ஒரு 7 ஆவிக்குரிய பாடத்தை நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, சீஷர்களுடைய அந்த பழைய வாழ்க்கை 3.5 வருஷ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பெருமையா இருந்துச்சா தாழ்மையா இருந்துச்சா சொல்லுங்க. 3.5 வருஷம் வாழ்க்கை கேள்வி இப்படி போடுறேன்னே. 10 நாட்கள் அவர்கள் மேலறையிலே ஜெபித்த பிறகு அவர்களுக்கு தாழ்மை வந்ததா, அல்லது அதற்கு முன்பாக 3.5 வருஷங்கள் அவர்களுக்குள்ள போட்டி பொறாமை இருந்துச்சா? ஆமா, ரொம்ப நிறைய அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மில் யாரு பெரியவன்? பொதுவாகவே நம்ம ஒரு சபையா கூடி வரும்போது நம்ம ஒருத்தர் 2 பேரா ஒருத்தராக இருக்கும் போது நமக்குள்ள என்ன வராது, போட்டியெல்லாம் வராது. ஆனால் 2 பேர் 3 பேர் சேர்ந்தாவே நமக்குள்ள என்ன வந்துடும், போட்டி மனப்பான்மை வந்துடும். இது மனிதனுடைய இயல்பு. நான் தான் பெரியவன், எனக்கு தான் நிறைய தாளந்து இருக்கு, நான் தான் நிறைய செஞ்சிருக்கேன், நான் தான் நிறைய சாதித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த இயல்பு, ஒருவேளை அதை இயல்பா நம்ம நினைக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவருடைய சீஷர்கள் வளராதபடிக்கு மேட்டிமைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அங்கே என்ன வராது, வளர்ச்சி வராது. அதில் அவருடைய சீஷர்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு தாழ்மை வரும். ஏன் அப்படின்னா, நான் எப்படியெல்லாம் இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்தி இருக்கிறார். நிறைய பேர் பின்னான வாழ்க்கையை திரும்பி பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு அந்தஸ்து கிடைச்சிருச்சு, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு பதவி உயர்வு கிடைத்து இருக்கிறது என்றால் அதை மாத்திரம் பார்க்கும்போது அந்த அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கறதுனால என்ன வந்துடும், மனமேட்டிமை வரும். அதனால முதல் ஆவிக்குரிய பாடம் அவருடைய சீஷர்களுக்கு என்ன அப்படின்னா, டிசைபிள்ஸ் மஸ்ட் நாட் திங்க் ஹைலி ஆஃப் தெம்செல்ஃப். நம்மை குறித்து மேன்மையாக நினைக்கிறதற்கு இங்கே என்ன ஒரு இடமும் இல்லை. ஒருவேளை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஒரு வெற்றி நடை போட்டு என்னுடைய பாவத்தை நான் ஜெயித்து வருகிறேன், ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார், இந்த வரங்களை அனல் மூட்டி அவருடைய பலத்தினாலே நான் செயலாற்றுகிறேன் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டினாலும் அந்த மேன்மை பாராட்டுதல் நமக்கு உரியது அல்ல என்பதை முதலாவதாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நாள்லையும் என்ன நமக்கு கிடைச்சாலும் சரி, தேவனுக்கு முன்பாக அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ளுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 2வது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, டிசைபிள்ஸ் cannot take any credit. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு என்று சொல்லுகிறதற்கு அங்கே என்ன இல்லை, இடம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பங்கை கொடுத்தவர் யாரு, ஆண்டவர் தான். அவர் இந்த பங்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கல அப்படின்னா இந்த பங்கை நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது, செய்திருக்க முடியாது. அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒருவேளை அது ஒரு சாதாரண சின்ன திருச்சபையின் போதகராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய திருச்சபைக்கு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ஸ்பைசர் காலேஜில் முடிச்சுட்டு நாங்கள் எம்ஏ முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரோம் ட்ரெயினில் கூட வரும்போது என்னோட கூட படித்த சக மாணவர்கள் நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டோம். அந்த பேச்சில் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நான்லாம் எனக்கு ஒரு 60 பேர் இருக்க சபையை கொடுத்தா தான் நான் என்ன பண்ணுவேன், போதகராக நான் ஏற்றுக்கொள்வேன்.
சின்ன இந்த குட்டி சர்ச்சி 10 பேர் இருக்கிற சபையெல்லாம் எனக்கு கொடுத்தா நான் என்ன பண்ண மாட்டேன் பாஸ்டரா, போக மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். அப்போ நான் கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன தான் எம்ஏ படித்து முடிச்சுட்டு வந்தாலும் எனக்குள்ள மனசில் தமிழ்லேயும் நம்ம கொஞ்சம் அரைகுறை தான், இங்கிலீஷ்லேயும் நம்ம கொஞ்சம் அரைகுறை தான். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கிராம திருச்சபைக்கு போயிடுவோம் என்று என்னுடைய மனதிலே நான் நினைத்து கொண்டே வந்தேன். இது ஏன் இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கு அந்த ரயில் பயணத்திலே யாரெல்லாம் தங்களை குறித்து மேட்டிமையாய் பேசி ஒரு பெரிய திருச்சபைக்குத்தான் போவேன் என்று போனார்களோ அவர்களுக்கு பெரிய திருச்சபை கிடைத்தது. ஆனால் அங்கிருந்த அந்த நிர்வாக குழுவை அவங்களால என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. அவர்கள் தோல்வியை சந்தித்தது போல இன்னைக்கு அதில் நிறைய பேர் ஊழியத்தை விட்டே போய்விட்டார்கள். ஆனால் நான் ஒரு சின்ன திருச்சபைக்கு நான் போனபோது அப்போ சைமன் சொன்னார், என்ன எம்ஏ முடிச்சுட்டு வந்திருக்கேன், நீ ஒரு கிராம சர்ச்சு நீ கேட்குற, ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் சர்ச் பாஸ்டராக கூட நீ கேட்டால் பரவாயில்ல, நீ ஒரு கிராம சர்ச் கேட்குறிய, என்னதும் இல்லை பாஸ்டர், என்னை தயவுசெய்து அனுப்புங்க, நான் போகிறேன் என்று சொல்லி ஏறக்குறைய நாமக்கல்ல ஒரு 1.5 வருடம் துத்திக்குளம், சேந்தமங்கலம், காலப்பநாயக்கன்பட்டி என்கின்ற ஒரு இடத்துல 1.5 வருடம் வேலை செய்தேன். அதை பார்த்துட்டு பிற்பாடு நாமக்கல் மெயின் சர்ச்சுக்கு கொண்டு வந்தார். அங்கே ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சேலத்திற்கு வந்தேன். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிறுக ஆரம்பிக்கும் பொழுது அதை ஆண்டவர் வெகுவாக ஆசீர்வதிப்பார். உயர்வு என்பது யார் கையில் இருக்கிறது? தேவன் கையில் தான் இருக்கிறது, மனுஷன் கையில் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு தலைவர் ஒரு மனிதனை உயர்த்தி விட்டு இந்த உயர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை பார்க்குறேன். அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம், எந்த ஒரு கிரெடிட்டும் அது யாருக்கு தான் பொருந்தும்? அது ஜீவனுள்ள தேவனுக்கே பொருந்தும். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3:20. சரி, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்ம எவ்வளவுதான் வல்லமையா ஜெபித்தாலும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய யோசனை தான் பெஸ்ட், நம்மளை மாதிரி யாருமே யோசிக்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நம் எல்லாருக்காகவும் வைத்திருக்கும் திட்டம் மேன்மையானதாக இருக்கிறது. அதை பவுல் எபேசு பட்டணத்திற்கு சொல்லும்போது, அதிகமாக நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தில் நம்ம பயன்படுத்துகிற ஞானம் ரொம்ப குட்டி. நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், அல்லது நம்முடைய குடும்பத்துக்காக நாம் கேட்கிற விஷயமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் நாம் சிறுகதான் கேட்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் மிக நேர்த்தியாக நமக்கு பதில் கொடுக்கிறார். அதை அவர் ஞானமாக செயல்படுத்துகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 3வது ஆவிக்குரிய பாடம் அவருடைய சீஷர்களுக்கு என்ன அப்படின்னா, ஒபேயிங் இஸ் அவர் டியூட்டி. கீழ்ப்படிதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழ்ப்படிதல் நம்மேல் விழுந்த என்னது? கடமை. அதை யாருமே மறுக்க முடியாது. இந்த கடமையை குறித்து இதோ சாலமோன் ராஜா தன்னுடைய ராஜா ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சொல்றாரு. பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்ஸும் சரி, விசுவாச பிள்ளைங்க எல்லாம் இதை நம்ம பயன்படுத்துவோம். என்ன சொல்றாரு? சரி, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். யார் மேலெல்லாம்? எல்லா மனுஷனும். ஆண்டவர் நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறாரு. நம்மெல்லாம் நிறைய நேரத்தில் நம்ம மண், நம்மளை ஆண்டவர் எங்கிருந்து எடுத்தார் என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆதாமுக்கு ஆண்டவர் மீண்டுமாக சொல்லும் பொழுது, ஆதாமே நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தூசியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அல்லது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நாம் என்னதான் ஆண்டவருடைய கற்பனைகளை உண்மையாக கை கொண்டாலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, அது எல்லாம் நம்மேல் விழுந்த என்னவா இருக்கிறது? கடமையாக இருக்கிறது. ஒரு நாள் ஒரு மிஷினரி ஒரு நாட்டில் போய்
40 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். இன்னைக்கு நம்ம ஒரு 10 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டாவே அது ரொம்ப பெருசாக நினைக்கிறோம், அல்லது ஒரு 20 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டாவே ரொம்ப பெரிதாக நினைக்கிறோம். இந்த ஊழியக்காரன் தியாகம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை முடித்துவிட்டு 40 வருடங்கள் கழித்து அவன் மீண்டுமாக தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வந்தான். அவனுடைய தேசத்திற்கு திரும்பி வர்றதுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா பிளெயினில் ஏறினார். அந்த பிளெயினில் இவரோட கூட இன்னொருத்தரும் பயணம் செய்தார். யார் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு ஐஸ்வர்யவான். அவர் பிளெயின்லேருந்து இறங்கும் பொழுதும் சரி, உள்ளே ஏறும் பொழுதும் சரி, அவருக்கு காண்பித்த அந்த கணம் பயங்கரமாக இருந்துச்சு. யாருக்கு? ஊழியக்காரருக்கு இல்லை, அந்த ஐஸ்வர்யவானுக்கு. ஏன் அப்படின்னா, அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் நிறைய கம்பெனி அவர் கீழே இருந்துச்சு. இந்த ஊழியக்காரர் அவருடைய சீட்டில் உட்காந்துட்டு யோசிச்சார். என்ன யோசிச்சார்னா, நானும் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். நான் உலக பிரகாரமாய் வாழவில்லை. என்னுடைய ஊழியம் முற்றிலுமாக தியாகம் நிறைந்தது. என்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஆபிரகாமை அனுப்பினது போல என்னை அனுப்பின போது நான் போய் முடித்துவிட்டு 40 ஆண்டுகள் கழித்து நான் திரும்பி வருகிறேனே, என் தேசத்திலே என்னை வரவேற்கிறதற்கு யாருமே இல்லையா என்று சொல்லி அந்த மிஷனரி ரொம்ப வேதனைப்பட்டாராம். அவர் ரொம்ப வேதனைப்பட்ட போது ஒரு மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம். என்ன பேசினாரா? நீ இன்னும் எங்கே வந்து அடையலை, என்னுடைய ராஜ்யத்தை வந்து நீ அடையவில்லை, இன்னும் நீ அடைய வேண்டிய லக்கு இருக்கிறது. உன்னுடைய ரிவார்டு எப்போ கிடைக்கும்? அன்றைக்கு அப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னாராம். நிறைய நேரத்தில் நம்ம வந்து ரிவார்டை எப்போவே எதிர்பார்க்குறோம், உடனே வேணும். இன்றைக்கே நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஏதோ யார் இல்லை, நம்ம வந்து தகுதி இல்லாதவங்க மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீலு மற்றவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே நம்ம எப்பவுமே யார் தான்? தகுதி இல்லாதவர்கள் தான். 4வது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, we sometimes feel that we deserve extra. அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டியதை அதின் காலத்தில் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆனால் எப்பவுமே கொடுத்ததை வைத்து நமக்கு என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. திருப்தி இல்லாமல் அடுத்து இது இல்லை இன்னொன்று நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் அதை யோசிச்சுக்கிட்டு எதை விட்டுறாங்க? இப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை அனுபவிக்காமல் போகிறார்கள். ஆதலால் அவ்விதமாக இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உண்மையாக நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய நாம் அனுமதிப்போமே என்றால் நிச்சயமாய் மேட்டிமையான சிந்தை வருகிறதற்கு அங்கே என்ன இல்லை? இடம் இல்லை. மேட்டிமையான சிந்தை வருது அப்படின்னாவே அங்கே யார் உள்ளே வந்துட்டா? வேறொரு ஆவி வந்து விட்டது என்பதே அது அர்த்தம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வல்லமையாகவும் பலமாகவும் கிரியை செய்யும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பெரிய சாதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தாலும் துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே. அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதை 5வது வாக்கியத்தில் சொல்றார். ஏன் அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரராக இருந்தும் அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைதாமே வெறுத்து அவர் என்ன ஆனாராம்? அடிமையின் ரூபம் எடுத்து நமக்கு பணிவிடை செய்ய அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அல்லது பணிவிடை செய்யும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் நாம் மேன்மை ஆனவர்கள் என்று நினைக்க கூடும். அதை நாம் அனுமதிக்க கூடாது. 5வது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, Jesus taught us to avoid spiritual pride. நிறைய நேரத்தில் நம்ம ஒருவேளை உலகத்தை எல்லாம் விட்டுட்டு உலகத்தின் பாவங்களை எல்லாம் ஜெயித்துட்டு ஆண்டவருக்குள்ளாக வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சியே நமக்கு என்னவா இருக்கும்? நம்ம நினைப்போம் இல்லையா, நான் அவர் மாதிரி இல்லை, நான் அந்த அம்மா மாதிரி இல்லை, அந்த அம்மாவுக்கு பாட்டு பாடவே வராது. என்ன வராது? பாட்டு பாடவே வராது, பிரசங்கம் பண்ணவும் வராது, ஒரு வசனம் கூட எடுத்து அவங்களால என்ன பண்ண முடியாது? வாசிக்க முடியாது. இப்படி நாம் மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறோமே, அது கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கான அடையாளம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். எரிக் லிண்டெல் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டார். அவர் எந்த வருஷம் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டார்னா 1924வது ஆண்டு பாரிஸ்லே நடந்த ஒரு ஒலிம்பிக்கில் அவர் கலந்து கொண்டார். அவர் என்ன மெடல் வாங்கியிருப்பார் நினைக்கிறீங்க? பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அவர் ரொம்ப ஒரு பழைய
ஒரு ஓட்டப்பந்தய வீரர், இந்த எரிக் லிண்டல் என்று சொல்லக்கூடியவர், அவர் தங்கப்பதக்கம் வாங்கினார் ஒலிம்பிக்ஸில். எதில்? தங்கப்பதக்கம். ஒருவேளை நம்ம தாம்பரம் சர்ச்சிலேருந்து யாராவது ஒரு யூத் போய் ஒலிம்பிக்கில் ஒரு தங்க மெடல் வாங்கிட்டார், எப்படி இருக்கும்? யாருக்கு பெருமை? அவருக்கு மட்டுமா பெருமை? யாருக்கு பெருமை? தாம்பரம் சர்ச்சுக்கே பெருமை. உடனே அடுத்த வாரமே பாஸ்டர் ஒயிட் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை யாருக்கு அரேஞ்ச் பண்ணிடுவார்? ஜெயிச்ச அந்த வாலிபனுக்கான நம்ம என்னென்னு பேர் கொடுப்போம்? ஸ்தோத்திர ஆராதனை அல்லது நன்றி ஆராதனை என்று நாம் பெயர் கொடுப்போம். இந்த தேவ மனுஷன் அந்த ஓட்டப்பந்தயத்தை முடிச்சுட்டு அவரை எல்லாம் புகழ்ந்து கொண்டிருந்த வேளையில் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இவர் ஒரு மிஷினரியாக எங்கே போனார்? சைனாவுக்கு அவர் போனார். ஒரு பெரிய மிஷினரியாக சைனாவுக்கு போனார். அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை இன்றைக்கி தான் நான் படித்தேன். அவர் அவருடைய ஊழிய காலத்தில் ஒருபோதும் தன்னை அவர் மேன்மையாக நினைக்கவில்லை. இதோ தாழ்மையாகவே நினைத்து அவர் ஊழியத்தை முடித்தார். அவர் மரித்தது எங்கே அப்படின்னா, ஒரு பிரிசன் கேம்ப், அதாவது அகதிகளை பிடித்து அவங்களெல்லாம் சிறைச்சாலையில் வைப்பாங்க தெரியுங்களா? பைபிளை பிரசங்கம் பண்ணதுனால, ஆண்டவருடைய வார்த்தையை உபதேசித்ததுனால அவரை பிடிச்சி எங்கே வச்சாங்க? சிறைச்சாலையில் வச்சாங்க. அவர் ஒரு கனமான ஒரு மரணத்தை அவர் சந்திக்கவில்லை. அவர் ஒரு கனவீனமான மரணத்தை அவர் என்ன பண்ணாராம்? சந்தித்தாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவனாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய மரணமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கனம் யாருக்கும்? ஜீவனுள்ள தேவனுக்கு மாத்திரமே. அதனால் ஆவிக்குரிய பாடம் 6வது என்ன அப்படின்னா, ஸ்டே மீக் ஈவன் ஆஃப்டர் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகளை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யலாம். அது எவ்வளவு பெரிய மேன்மையாக இருந்தாலும் அவைகள் அனைத்திலும் நாம் கிறிஸ்துவை போல மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும், அந்த வார்த்தையை கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கை கொண்டுட்டு நம்ம ரொம்ப மேன்மையாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். நம்ம அறிக்கை செய்யணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். நம்ம அறிக்கை செய்கிறத ஆண்டவர் கவனிக்கிறார், பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்ட உள்ளம் நிறைந்தவராக இருக்கிறோம். உயர்வு வரும்பொழுது மேட்டிமையான எண்ணம் நமக்குள்ளாக வருகிறதா, அல்லது நாம் எப்பொழுதும் மனத்தாழ்மையாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார். ஏனென்றால் துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உரியதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் அற்புதங்களை செய்யலாம், நாம் ஜெபிக்கும் ஜெபங்கள் வல்லமையாக உடனடியாக கேட்கப்படலாம். அது எப்படியாக இருந்தாலும் சரி, இதை சொல்லும்போது we serve not for reward or recognition. பொதுவாகவே நாம் ஏன் வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை பார்த்து மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். இவர் ஒரு நல்ல பாஸ்டரு, இவருக்கு நல்லா பிரசங்கம் பண்ண முடியும், இவர் நல்ல வேலை செய்வார், அல்லது இவங்க இந்த விசுவாசி இருக்கிறாங்களே இந்த சர்ச்சிலே இவங்க தான் யார் ரொம்ப ஒரு ஃபெய்த்ஃபுல்லானவங்க, இவங்கள மாதிரி யாரும் தசம பாகம் கொடுக்கவே முடியாது என்று சொல்லி நம்மை மற்றவர்கள் பார்த்து இவங்க ரொம்ப மேன்மையானவர்கள் என்று நினைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி ஒருபோதும் நினைக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா, நாம் எதை செய்தாலும் சரி, தசம பாகத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு பாடலை பாடினாலும் சரி, இசை வாசித்தாலும் சரி, என்னை போல பிரசங்கித்தாலும் சரி, துதியும் கனமும் மகிமையும் ஜீவனுள்ள தேவனுக்கே. ஏன் அப்படின்னா, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரிய தியாகங்களை செய்யலாம். ஒரு மனுஷன் இருப்பார், அவர் காலையில் 2 விதமான இதை பாட்டை கொண்டு போவார். என்கிட்ட படத்தில் அழகாக இருக்குது, அது டிஸ்பிளேயில் இல்லாதனால. பழைய காலத்துலலாம் இந்த ஒரு கம்பு மாதிரி கட்டுவாங்க தெரியுங்களா? கம்பு மாதிரி கட்டி அதில் இந்த சைடு ஒரு பானை, இந்த சைடு ஒரு பானையை கட்டி என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போவாங்க. ஒரு பானை நல்ல பானை, அதில் தண்ணி என்ன பண்ணாது, ஒழுகாது, சொட்டாது. ஆனால் இன்னொரு பானை இருக்கு, அதில் கொஞ்சம் சின்னதாக என்ன இருந்துச்சு, ஓட்டை இருந்துச்சு. இந்த ஓட்டையில் என்ன வரும்,
தண்ணி வரும். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷன் போய் தூரமான இடத்துல தண்ணியை பிடிச்சிட்டு திரும்பி அவருடைய வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இந்த பானையில் எவ்வளோ தண்ணி பிடிச்சாரோ அது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த பானையில் பிடிச்ச அந்த தண்ணீர் அவர் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி ஒளிவு என்ன ஆகிடும், கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும் வீட்டுக்கு வரும்போது. இவரை ஒரு வயசானவர் பார்த்து, ஏன் தம்பி, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ டெய்லி என்ன பண்ணிகிட்டு இருக்க, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்க, நானும் உன்னை பார்க்குறேன், இந்த ஒரு பானை ஓட்டையாக இருக்குது, இந்த பானையை நீ சரி செய்கிறதுக்கு உனக்கு புத்தி இல்லையா, நீ அதை சரி செய்யலாமே என்று கேட்டபொழுது இந்த மனுஷன் அவரை கூட்டிக் கொண்டு வாங்க அப்படின்னு போனாராம். கூட்டிகிட்டு போய் அவர் டெய்லி நடந்து போன பாதையை காமிச்சாராம். எந்த பாதையில் ரொம்ப அழகான பூக்களும் பச்சையாகவும் செழிப்பாகவும் இருந்தது என்றால் எந்த பானை? சொட்டிகிட்டு இருந்த பானை. நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்கள பார்த்து இவன் சொட்டிக்கிட்டு இருக்கான், இவனுக்குள்ளே ஓட்டை இருக்குது, இவன் தகுதி இல்லாதவன், இவருக்கெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் முடிவிலை காண்பிப்பார். என்ன காண்பிப்பார் அப்படின்னா, இதோ தகுதியில்லை என்று யார் தங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்தார்களோ அவர்களே அதிகமாக தேவனுடைய பலனை தங்களுக்குள்ளாக என்ன பண்ணாங்களாம், பெற்றுக்கொண்டார்களாம். நான் ஏற்கனவே நிறைவானவன், எனக்குள் எல்லாம் நிறைவாய் இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பலனை நாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கை என்ன அப்படின்னா, அப்பிரயோஜனம் ஆன ஊழியக்காரன், நான் எவ்வளவு சாதனைகளை செய்திருந்தாலும் நீர் எனக்கு கட்டளையிட்டவைகளையே நான் செய்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், காயின் ஆபேல் ரெண்டு பேரும் யாரு? அண்ணன் தம்பிங்க. வேற எப்படி சொல்லலாம்? அதான் சொல்லிட்டாங்க, அண்ணன் தம்பிங்கன்னு சகோதரர்கள். வேற எப்படி சொல்லலாம்? முதல்ல ஆண்டவரை தொழுகை பண்ண போனவர்கள். இந்த முதல்ல தொழுகை பண்ண போனவர்களை இதில் எலன் வைட்டோட கொட்டேஷனை ஒன்று வாசிக்க போகிறோம். ரொம்ப வெரி பவர்ஃபுல் கொட்டேஷன், முக்கியமான கொட்டேஷன். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசனில் அம்மையார் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த ரெண்டு பேரும் first two representatives are found in the first two children that were born into the world. இவங்க ரெண்டு பேரையும் ஆண்டவர் பிள்ளைகளாக அனுப்பினார். முதல்ல பிறந்தது யாரு? காயின். இரண்டாவது பிறந்தது ஆபேல். இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய காணிக்கையில் ஒருத்தனுடைய காணிக்கை ஆண்டவர் நிராகரித்தார், அவனையும் புறக்கணித்தார். ஆனால் இன்னொருவனுடைய காணிக்கையும் அவனையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அங்கீகரித்தார். காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? நம்முடைய சபையில் ஒரு சாராரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், இன்னொரு சாராரை ஆண்டவர் கைவிட்டுறாரு. அவங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்க கஷ்டப்படட்டும் அப்படின்னு ஆண்டவர் அவங்களை அப்படியே விட்டுறாரா? இதில் ரொம்ப அம்மையார் அழகாக எழுதுறாங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கெயின் thought himself righteous. அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சான். அது என்ன அப்படின்னா, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கை கொண்டிருக்கேன், எனக்குள்ள ஒரு குறையும் இல்லை, நான் நிறைவான மனிதன் என்று அவன் நினைத்தானாம். எங்கள் அம்மையார் தொடர்ந்து சொல்லும்போது, Cain thought himself righteous and he came to God with a thank offering only. ஆண்டவருக்கு இவனும் நன்றி காணிக்கை கொண்டு வந்தான். ஆனால் இந்த நன்றி காணிக்கை அவன் எப்படி கொண்டு வந்தான் என்றால், தாழ்மையாக அல்ல, மனமேட்டிமையாக அவன் கொண்டு வந்தான். புரியுதா அவங்க சொல்றது? அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற எந்த விஷயமும் மனத்தாழ்மையாக செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கொடுக்கிற காணிக்கையாக இருக்கட்டும், அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், அது மனத்தாழ்மையினால் உண்டாகுமே என்றால் பலனுண்டு. அதை அம்மையார் இங்கே சொல்லும்போது, he made no confession of sin. நான் ஒரு பாவி, நான் ஒரு துரோகி, நான் ஒரு பலவீனமான பாண்டம் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்யவே இல்லையா. அதை தொடர்ந்து அம்மையார் சொல்லும் போது, and acknowledge no need for mercy. எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து எது தேவையில்லை, இரக்கம் தேவையில்லை என்று அவன் நினைத்தானாம். அதனால தான் அவன் பலி காணிக்கையை கொண்டு வரல. தொடர்ந்து அம்மையார் சொல்லும்போது, but Abel came with the blood that pointed to the lamb of God. எப்பவுமே எந்த ஒரு மனிதனும் மேசியாவை
கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒவ்வொரு நாளையும் துவங்கும்போது கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் துவங்குவான் என்றால் ஆபேலை போல அவன் தாழ்மையாக இருப்பான் என்பதை அம்மையார் சொல்றாங்க. அதை தொடர்ந்து இங்கே கீழே சொல்லும்போது ஆபேலை பத்தி சொல்றாங்க, he came as a sinner. ஆபேல் எப்படி வந்தாராம்? நான் ஒரு பாவி, நான் என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் துரோகம் செய்திருக்கிறேன். ஆனால் ஏபேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்தமமான மனுஷன், ரொம்ப நியாயமாக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, நான் யாரு? தகுதியில்லாதவன். பாவி என்று நினைத்தாலே அவன் யாரு தான்? தகுதியில்லாதவன். அவர் அப்படி தான் நினைத்தாராம். கன்ஃபஸிங் ஹிம்செல்ஃப் லாஸ்ட். இந்த உலகத்திலே ஆண்டவரே நான் தொலைந்து போனவன், நீங்கள் தான் என்னை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்னை கண்டுபிடிக்க வேண்டுமே என்றால் நீர் சொன்னபடியே நான் உமக்காக பலியை செலுத்துவேன். நான் தகுதியற்ற பாத்திரம், என்னை மன்னியும் என்று அவர் வந்தாராம். அம்மையார் இங்கு சொல்லும்போது his only hope was the unmerited love of God. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்புதான் நம்மை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்றார், அவரு 13 நிருபங்களை எழுதியிருந்தாலும் பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது நான் யாரு? பாவிகளிலே நீதிமானிலே பெரிய நீதிமான் சொன்னார். அவரு 13 நிருபத்தை எழுதின தேவ மனுஷன். அவர் நினைச்சிருந்தா அவர் மேன்மை பாராட்டி இருக்கலாம். பேதுரு வல்லமையா பிரசங்கித்தார். ஒரே நாளிலே 3000 5000 பேர் என்று ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களை குறித்து மேன்மையாக நினைக்கவில்லை. யோபு யாரே? பெரிய நீதிமான். ஆனால் தேவனோடு பேசத்தக்கதான ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன், நான் என்னை அருவருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதை தான் எங்கள் அம்மையார் தொடர்ந்து சொல்லும்போது, காயின் ஆபேலை குறித்து சொல்லும்போது, இதை கொட்டேஷனோட முடிக்கிற பிரசங்கத்தை, the Lord had respect to his offering. யாருடைய ஆஃபரிங்? ஆபேல். ஏன் அப்படின்னா, but to Cain and his offering he had no respect. ஆண்டவரும் மரியாதை கொடுக்கிறார். யாருக்கு மரியாதை கொடுக்கிறாரு அப்படின்னா, மனத்தாழ்மையாக, ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் உமக்கே, நான் ஒரு பாவி, நான் ஒரு துரோகி, உம்முடைய ஊழியத்தை செய்கிறதற்கு நான் யார் கிடையாது? பாத்திரன் அல்ல, அப்பிரயோஜனம் ஆனவன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மதிக்கிறார். he is respecting us. அதை தொடர்ந்து அம்மையார் சொல்லும்போது, the sense of need, the recognition of our poverty and sin is the very first condition of acceptance with God. யார் ஒருத்தங்க மனத்தாழ்மையா ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் எவ்வளோ பெரிய வேலை செய்திருந்தாலும் நீங்க எனக்கு கட்டளையிட்டதை தான் நான் என்ன பண்ணேன்? செய்தேன். நான் பெருசா ஒன்றும் செய்யல ராஜா, எனக்கு என்ன கடமையை நீங்க நியமித்தீங்களோ அதை தான் நான் செய்தேன், அதை தான் நான் செய்து வருகிறேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஹட்சன் டெய்லர் சொன்னதோடு நான் முடிக்கிறேன். ஹட்சன் டெய்லர் யார் அப்படின்னா, ஃபேமஸ் மிஷனரி டு சைனா once said, God uses men who are weak and feeble enough to learn on him. யாரை ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படின்னா, இயேசுவையே நான் சார்ந்திருப்பேன், ஒவ்வொரு நாளும் அவரே எனக்கு கற்றுக் கொடுக்கட்டும், என்னுடைய படிப்போ என்னுடைய ஞானமோ என்னுடைய விவேகமோ ஒன்றும் அல்ல. இதை தான் யார் பண்ணா அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலன் பண்ணார். அவர் பெரிய ஒரு பரிசேயன். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒரு பயங்கரமான ஊழியம். ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறதற்கு எதுவாக அவைகளை எல்லாம் குப்பை என்று எண்ணி அவைகளெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீண்டுமாக அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் செய்து முடித்த பிறகு அப்பிரயோஜனம் ஆன ஊழியக்காரன் என்று சொல்லவும், நீர் எனக்கு கட்டளையிட்டதையே நான் செய்தேன், வேறொன்றையும் நான் செய்யவில்லை என்று சொல்லி வாழ்கிற ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமே என்றால், இயேசு வரும்பொழுதே அவருடைய மேன்மையான ராஜ்யத்திலே நமக்கு பங்கு கிடைக்கும். அப்படி அறிக்கை செய்து இப்பொழுது வாழ்வோமே என்றால் தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு முதிர்ச்சியை அடைகிறதற்கு ஏதுவாக அவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மேல் ஊற்றுவார். ஆதலால் எல்லாவற்றிலும் துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே. நம்முடைய சபையில் இருக்கிற இசையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும்,
நாம் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவரே மகிமைப்படுவாராக. ஆமென்.